பொன்னர் சங்கர் வரலாற்றை இன்றளவு படித்தாலும் அது வியக்கத்தக்க ஒரு விஷயமாக தான் இருக்கும். புதுசாக படிக்க படிக்க அதில் உள்ள அவ்வளோ விஷயங்கள் தெருக்கூத்திலேயே பொன்னர் சங்கர் தெருக்கூத்து என்றால் மிக பெருமை. ஒரு ஊரிலே 48 நாட்கள் 3 மாதங்கள் தொடர்ந்து வந்து தெருக்கூத்து நடத்தினால்தான் அந்த காலத்து மழை நல்லா பெஞ்சது, நல்லா இருந்தது ஒரு ஐதீகம் கூட இருக்குது. அந்த அளவுக்கு பொன்னர் சங்கருடைய வாழ்க்கை வரலாறு என்பது மிகப்பெரியது. இன்றும் வீரப்பூர் கோயில்களே தெருக்கூத்திலேயே பொன்னர் சங்கர் கூத்து என்றால் அதை வியந்து இன்றளவும் பார்த்து கொண்டு தான் நிற்கிறாங்க. அதனால் அது தெரிஞ்சு தான் கருணாநிதி அவர்கள் பொன்னர் சங்கர் வீரவசனம் எழுதி படம் எடுத்தார். இதைத்தான் அண்ணன் சொல்லியிருப்பார், அண்ணன் சீமான் சொல்லியிருப்பார். அந்த மேம்பாலத்துக்கு அவினாசி மேம்பாலத்துக்கு உங்கள் அப்பா எழுதிய அந்த பொன்னர் சங்கர் வரலாற்றையே வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அவருடைய வாரிசாக கருதப்படுகிற, அவருடைய நேரடி வம்சமாக கருதப்படுகிற தீரன் சின்னமனோட பேரை வச்சுக்கலாம்னு கேட்ட ஒரே ஆள் எங்கள் அண்ணன் சீமான் தான். பொன்னர் சங்கருடைய வீரமும் தீரன் சின்னமோட வீரம் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்குதா சீமானுக்கும் அவன் தம்பிகளுக்கும் தான் என்பதில் எங்களுக்கு பெருமை. அந்த சூடான ரத்தம் எங்களுக்குள்ளே ஓடுது. அதனால இவ்வளோ எதிர்த்து கேள்வி கேட்குறோம். எங்களுடைய மண்ணினுடைய வாசம் எங்களுக்கு புரிஞ்சு கேள்வி கேட்குறோம்.